நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப வாழ்க்கையில், நம்முடைய பிள்ளைகளுடைய காரியத்தில், நம்முடைய வியாபாரங்கள், தொழில், வேலை காரியங்கள் எல்லாவற்றிலுமே தேவன் நமக்கு செய்ததை நாம் நினைத்து பார்த்து கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அது தேவன் விரும்புகிற ஒரு காரியம். எப்பொழுதுமே தேவன் நம்முடைய எதிர்பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு நன்றி உள்ள இருதயம் இருக்க வேண்டும். தேவன் செய்தி நாம் நினைத்து பார்த்து ஒரு நன்றி உள்ள இருதயத்தோடு கூட நாம் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியம். ஆனால் இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நீங்கள் யோசித்து பாருங்கள். சில பேர் சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்துச்சு, என் வாழ்க்கை என்ன நற்புதம் நடந்துச்சு, எனக்கு என்ன ஆசீர்வாதம் கிடைத்தது, என் வியாபாரத்தில் என்ன நடந்துச்சு, என் தொழில் என்ன நடந்திருக்குது, இல்லை என் பிள்ளைகள் வாழ்க்கை என்ன தான் நடந்துச்சு, எப்படி நான் நன்றி செலுத்த முடியும், எதை சொல்லி நான் நன்றி செலுத்துவது என்று சொல்லி அநேக கேள்விகள் கேட்பது உண்டு. ஆனால் வேதத்தை வாசித்து பாருங்கள். புலம்பல் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்கே தேவனுடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது, நாம் நிர்மூலமாகாதது கர்த்தருடைய கிருபை. இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம ஜீவனோடு இருக்கிறோமே, அதுவே தேவனுடைய கிருபை தான்யா.